அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் அரல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் கூட தான். என்னன்னா ஒரு பிரேக்கிங் நியூஸ். டிஎன்பிஎஸ்சி ஏஇ டிப்ளமோ ஐடிஐ தேர்வு முடிவுகள் எப்போ வெளியே வரும் அப்படின்றத நம்மளோட டிஎன்பிஎஸ்சி தலைவர் அவர்களே சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்றத டீட்டெயில் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு வந்து நியூஸில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு பணிகளில் இந்த ஆண்டு எத்தனை காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இங்க பாருங்க, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வாயிலாக இந்த ஆண்டு அரசு பணிகளில் எத்தனை காலியிடங்கள் நிரப்பப்படும் என்பது ஏப்ரல் மாதம் தெரிய வரும் என்று தேர்வு ஆணையத்தின். அப்ப ஏப்ரல் மாதம் எவ்வளவு வேகன்சிஸ் வருது அப்படின்றத சொல்லலாம். ஏன்னா நீங்க டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் பாத்தீங்கன்னா 7 விதமான எக்ஸாம்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அதன்படி பாத்தீங்கன்னா அந்த அறிவிப்புகள் ஒவ்வொன்றா வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த 2025ஆம் ஆண்டு தேர்வு அட்டவணையில காலி பணியிடங்கள் பற்றி விவரம் இல்லை, அதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல வந்து ஒவ்வொரு தேர்வும் தனித்தனியா நம்ம நடத்தியிருக்கோம் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதனடி பாத்தீங்கன்னா தேர்வுகளில் என்னென்ன பதவிகளுக்கு நேர்முக தேர்வுகள் இருக்கும் என்பது அவற்றில் குறிப்பிடப்படவில்லை. இதனால் எத்தனை காலி பணியிடங்கள் அறிவிக்கப்படும், எந்தெந்த பதவிகள் தேர்வு நடைபெறும் என்பது தேர்வர்களுக்கு தெரியவில்லை அப்படின்றத கேட்டிருக்காங்க. அப்ப அவர் சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தற்போதைய நிலையில் நடப்பு நிதியாண்டுக்கு ஒதுக்கப்பட்ட அனைத்து காலியிடங்களுக்கும் போட்டித் தேர்வுகளும் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளன. அதாவது 2024 முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்து வந்து மார்ச் மாதத்துக்கு பிறகு, அதாவது ஏப்ரல்ல தான் தெரிய வருமா. ஏன்னா ஏப்ரல்ல தான் உங்களுக்கு என்ன வேகன்சி வருது டிஎன்பிஎஸ்சில அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றா வெளியிட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கே தெரியும்ல. ஸோ ஆனுவல் பிளான்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது பாருங்க, உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் தான் குரூப் 1 விட போறாங்க. அடுத்து லாஸ்ட்ல குரூப் 4, ஏப்ரல் லாஸ்ட்ல குரூப் 4. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றா விடுறப்பதான் உங்களுக்கு டீட்டெயில்ஸா தெரியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு அறிவிப்பு வரும்போது தான் என்னென்ன பதவிகள், என்னென்ன டிபார்ட்மெண்ட், எவ்வளவு வேகன்சிஸ் அப்படின்றது எதிர்பார்க்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சார் இதுல எங்க சார் ரிசல்ட்டை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னா கடைசி பேராகிராஃப் தான். தேர்வு ஆணையத்தால் நடத்தப்படும் தேர்வுகளின் முடிவுகளை குறித்த காலத்தில் வெளிவருக்கு முன்னுரிமை அளிக்கப்படுது. கடந்த ஆண்டு அக்டோபரில் நடத்தப்பட்ட ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகளுக்கான தேர்வுகளின் நேர்காணல் அல்லாதது. அதாவது இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இருக்கு பாருங்க, இதான் செலக்ஷன் ஷெட்யூல். இந்த இருக்கு பாத்தீங்கன்னா கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட். அதாவது போன தடவை நடந்துச்சுல நான் இன்டர்வியூ போஸ்ட். ஸோ அது எப்போன்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரின்னு கொடுத்துருந்தாங்க. பிப்ரவரிலனா எப்ப வெளியிடப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் வெளியிடப்படும். பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் வெளியிடப்படும் அப்படின்றத தெல்ல தெளிவா அவர் வந்து சொல்லியிருக்காரு. சரிங்களா. ஸோ அடுத்த வாரம் அப்படின்றப்ப நீங்க இன்னைக்கு தேதி எடுத்துட்டீங்கன்னா 3. ஸோ நீங்க வந்து இந்த 3ஆம் தேதியில இருந்து ஒரு வார கணக்கு பண்ணீங்கன்னா ஒர்க்கிங் டேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 10ல இருந்து 14ஆம் தேதிக்குள்ள, அடுத்த வாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10ல இருந்து 14ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு என்ன 15 தேதிக்குள்ள உங்களுக்கு வந்து ரிசல்ட் கண்டிப்பா வெளியிட்டுருவாங்க. ஸோ இந்த அப்டேட் வேணும்னா கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க. தொடர்ந்து நம்ம எது வந்தாலும் அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ அதன் அடிப்படையில் ஸோ இது பிப்ரவரி மாதம் விட்டாங்க அப்படின்னா டிப்ளமோ ஐடிஐ லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து மார்ச் இடையில விட்டுருவாங்க. மார்ச் 10 to 15 விட்டுருவாங்க. இது எந்த தேதியில விடுறாங்களோ அதுல இருந்து ஒரு மாசம் கழிச்சு அதை எதிர்பார்க்கலாம் தாராளமா அப்படின்றதுதான் இப்போ இருக்கிற நிலவரங்கள். ஸோ அடுத்தடுத்து எக்ஸாமுக்கு படிங்க. நிறைய பேர் பிஹெச்எல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு மெட்டீரியல் ரெடி பண்ணிட்டோம் நம்ம. ஸோ அதை பத்தின டீட்டெயில்ஸ் வந்து அடுத்து பிஹெச்எல் வீடியோல உங்களுக்கு வரும். ஸோ தொடர்ந்து பாருங்க, மறக்காம அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு இப்ப இருந்தே படிக்க ஆரம்பிங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அப்டேட்டட் சிலபஸ்க்கு உண்டான மெட்டீரியல் நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. சரிங்களா. அப்டேட்டட் இதில் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். தமிழ் ரெடி பண்ணிட்டோம். அடுத்து உங்களுக்கு மெக்கானிக்கல் ரெடி ஆயிருச்சு. ஜிஎஸ், மேக்ஸ், இந்த மாதிரி டெக்னிக்கல் சைடு எல்லா தரப்புமே நம்மளோட சேனலில் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.